எஸ்பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் மூவில வந்து த்ரிஷா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்படி நடிப்பாங்க? அந்த படத்துல தான் ஆல்ரெடி 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்களே, இவங்க எங்க நடிக்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாருக்கும் உள்ளேயும் இருந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம விஜய் சாருக்கு ஜோடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, விஜய் சாருக்கு ஒரு பயங்கரமான ஜோடினா சிம்ரன் மேமா இருந்தாங்க. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும், உதயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் ஜோதிகா, குஷி, திருமலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லக்கி ஹீரோயின் மாதிரி அமைஞ்ச ஹீரோயின் தான் த்ரிஷா. ஸோ கில்லியில ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் கில்லி, திருப்பாச்சி, குருவி அப்படின்னு சொல்லிட்டு லைனப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5th மூவியா லியோ ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6தா மறுபடியும் இவங்க கோட் மூவில இணைய போறதா மறுபடியும் அதே தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் வெங்கட் பிரபு அவங்க இயக்கக்கூடிய கோட் மூவில விஜய் சார் 2 ரோல் பண்றாங்க. ஒன்னு அப்பா ரோல், இன்னொன்னு மகன் ரோல். ஸோ அப்பா ரோலுக்கு பண்ற விஜய் சாருக்கு ஜோடியா ஸ்னேகா மேம் ஆக்ட் பண்றாங்க. மகன் ரோலுக்கு மீனாட்சி சௌத்ரி இவங்க நடிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் ரோல் கரெக்டா சரியாயிடுச்சு. கப்பிள் ரெடி ஆயிட்டாங்களே, அப்ப த்ரிஷா எங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் மேபி அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுல இவங்க கேமியோ ரோல் மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோலுக்கு இதுக்கு முன்னாடியே இதே கேமியோ ரோலுக்கு அனுஷ்கா ஷெட்டி மேம் கேட்டிருக்காங்க. பட் அவங்க இல்ல நான் இந்த ரோல் பண்ணல அப்படின்னு சொன்னனால இப்போ மறுபடியும் த்ரிஷா அவங்க கிட்ட கேட்டதாகவும், த்ரிஷா அதுக்கு ஓகே பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இன்னொரு தகவலும் கூட வெளியாயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில் ஸ்மித் அவங்க நடிச்ச ஜெமினி மேன் அப்படிங்கிற படத்தினுடைய தழுவல் தான் இந்த படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி போய்கிட்டே இருக்குது. அதோட மட்டும் இல்லாம த்ரிஷா அவங்களுக்கும் லைனப்ஸ் இல்லையான்னு கேட்டா அடுத்த லைனப்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வன்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் லியோ ஆக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் விடாமுயற்சி அண்ட் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மலையாள படத்துலையும் நடிக்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிரஞ்சீவி அவங்களுடைய கால் ஷீட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த லைனப்ஸ்ல இப்ப விஜய் சார் கூட இவங்க இணைஞ்சா இது இவங்களுடைய 6வது படமாக இருக்கும். விஜய் சார் வெர்சஸ் த்ரிஷா மேம் இவங்களுடைய காம்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்க இல்லாம வேற எந்த ஹீரோயின் விஜய் சார் கூட நடிச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ஸ்ல வரும். அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.